வணக்கம். நான் உங்கள் குளஞ்சியப்பா ஐஏஎஸ் என்னுடைய இயக்குனர் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ 32,438 காலி பணிகளுக்கான குரூப் டி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பற்றின இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த குரூப் டி இந்த போஸ்டிங்காக குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் இதுக்கான கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர 3ஆம் தேதி 3/2/2025 ஆஃப்லைன் பேட்சாகவும் ஆன்லைன் பேட்சாகவும் இதுக்கான வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கான பார்த்தீங்கன்னா அகாடமியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இதுக்கான ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் தரோம். அப்புறம் யூனிட் அண்ட் டாபிக் வைஸ் இதுக்கான டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் அன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ்க்கான வீடியோ ரெக்கார்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஆஃப்லைனில் வரவங்களுக்கு 2 பேருக்குமே அன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ்க்கான வீடியோ ரெக்கார்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்னலாம் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மினிஸ்ட்ரி ரயில்வேல வெளியிடக்கூடிய இந்த டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 23/1/2025 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த மந்த் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22/2/2025 வரைக்கும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு. மற்றபடி அது எப்போ கரெக்ஷன் பண்ணுறது அதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்க்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணுறப்போ சர்வர் ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் காத்திருக்காம இன்னையிலேருந்து இருக்கிற அப்ளிகேஷனை நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கான இந்த எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது பொதுவாக இந்த எக்ஸாமினேஷனுக்கான சேலரி பேசிக் 18,000 அடிப்படை ஊதியம், அதுக்கு மேலே அலவன்ஸ் மற்ற எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து உங்களுக்கு more than 20,000க்கு மேலே தான் இதுக்கான சேலரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கப்பா. முக்கியமாக 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் பொதுவாக அந்த கோவிட் டயத்தில் பாதிக்கப்பட்டனால 3 வருஷம் நோட்டிஃபிகேஷன் பெருசாக இல்லாதனால அடிஷனல் ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ள இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் எல்லா ஜோன்ஸ் ரயில்வே பல்வேறு மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து 32,438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் நம்முடைய சதன் கைட்லைன்ஸ் சொல்லக்கூடிய நம்ம தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 2,694 அதை பின்னாடி படிக்கலாம். அதில் கொடுத்துருக்கிறாங்க. சரியா? நம்ம தினத்துக்கு மட்டும் இந்த பொதுவாக இந்த எக்ஸாமினேஷன் இதுக்கு என்ன சார், இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அதான் நம்ம பார்த்தோம். 18-36. இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th பாஸ் அல்லது ஐடிஐ டிப்ளமா இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்க்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது நம்மளுடைய சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை சிங்கிள் லெவல், அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு, ஃபைனலாக மெடிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இது மாதிரி ஒரு 4 லெவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் எழுதுறது நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன், ரிட்டன் பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது மேல் அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்துல நீங்க கடக்கணும். ஒரே மூச்சுல நீங்க கடக்கணும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 4.15 வினாடிகளுக்குள்ள 4 நிமிடம் 15 வினாடிகளுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸை கடக்கணும். அதே ஃபீமேல் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபீமேலுக்கு 20 கிலோவை நீங்க 2 நிமிஷத்துல கடக்கணும். அதே 1000 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.40 நிமிடங்கள்ல 5 நிமிடங்கள் 40 வினாடிகள்ல அந்த டிஸ்டன்ஸை கடக்கணும் அப்படிங்கிற சில பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சிருக்காங்க. இதுலயும் நீங்க ஃபிட் ஆகி இதுல பார்த்தீங்கன்னா 1:3 1:5 1:3 அந்த ரேஷியோ உங்களுக்கு கூடுவாங்க. இதுல பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிடின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்புறம் மெடிக்கல் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கனெக்ட் ஆகும். சரிங்களா? இது நீங்க ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணுவாங்க. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ டிஎன்பிசியில் படிக்கக்கூடிய இந்த குரூப் 4 குரூப் 2 சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் வரலாம். இதுவும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணிட்டா அடுத்த பிசிக்கல்ல உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுல நீங்க அழகா பண்ணிடலாம். இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல நீங்க அதுக்கு எப்பயில இருந்து நீங்க பேரலலா நீங்க படிக்கக்கூடிய காலத்துல அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா திடீர்னு ஓவர் நைட்ல நீங்க 35 கிலோ தூக்கிட்டு ஓடணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டை எப்படி 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ 25 கிலோ அப்படியே கிராஜுவலா 35 கிலோ எப்படி நீங்க 100 மீட்டர் 2 நிமிஷத்துல கடக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நமக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படிங்களா?
இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஜெனரலா 500 ரூபாய் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஃபீமேல், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இவங்களுக்குலாம் 250 பே பண்ணா போதும். சரிங்களா? இதுல மொத்தம் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வகையான போஸ்டிங் இருக்குதுல. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்போ நம்மளோட சதன் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சதன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு மண்டலத்தில் இந்த ரயில்வேல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி 14 வகையான உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இருக்கு. இதுல என்னென்ன வேகன்சி, என்னென்ன எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2694 வேகன்சி இருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதுல அதுல தனியா நம்மளுடைய கம்யூனல் கேட்டகரி வைஸ்ல என்னென்ன அப்படிங்கிற வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கூட தெளிவா இதில் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு லெவலில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு இவ்வளவு, இல்ல சார் நான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னா 32,000 வேகன்சி நம்ம விட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போ சிலபஸ் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. அது பிசிக்கலி பார்த்தா அவங்க என்னென்ன பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்க ஒரு கிளான்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிளியரா தெரியும். இல்ல இது வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஏஜ் லிமிட் 18 ல இருந்து 33 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ ஜெனரல் கேட்டகரிக்கு 500 ரூபாயும், அப்புறம் வந்து இங்க வந்து ஃபீமேல், அப்புறம் வந்து பிசிக்கலி சேலஞ்சட் பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஷெட்யூல்டு காஸ்ட் எல்லாமே மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து 250 ரூபாய் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுனா கண்டிப்பா அதுக்கு சிலபஸ் ஒன்று இருக்கும். அந்த சிலபஸ் படி பார்த்தோம்னா இதுக்கு மொத்தம் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஜெனரல் சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வினாக்கள் வந்து ஜெனரல் சயின்ஸ்ல இருக்கும். ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 25 வினாக்கள் இருக்கும். இங்க பாருங்க, இப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடி தான். உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க இதுல டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஜெனரல் சயின்ஸ் வந்து 25 வினா இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் வந்து 25 இருக்கு, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30, அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20. மொத்தமா டோட்டலா நீங்க 100 இது பண்ணணும். ஆனா இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா? பொதுவா டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமினேஷன் நெகட்டிவ் இல்ல, பட் இது நெகட்டிவ் இருக்கு. பாருங்க 1/3 நீங்க 3ல் 1 क्वेश्चन தப்பு பண்ணீங்க, அந்த 3 क्वेश्चन தப்பு பண்ணீங்கன்னா ஒரு ரைட் क्वेश्चनோட மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அதனால நீங்க வந்து இந்த கேள்விகளை அட்டெண்ட் பண்றப்போ ரொம்ப கவனமா ஷூரா தெரிஞ்சதை மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். நிறைய ஓவர் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா மார்க் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். சரிங்களா? அதனால இந்த இந்த சிலபஸ் என்ன, இதுக்கான சிலபஸ் எல்லாமே அழகா கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கான தனியாக சிலபஸ் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்துறாங்க. உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ்ல தனியாக மேத்தமேட்டிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே சிலபஸ் கீழே என்னுடைய நோட்டிபிகேஷன் கீழே இருக்கு. அந்த ஜெனரல் சயின்ஸ், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக போட்டித் தேர்வுகளுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்னு படிக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா பேசிக் லெவல், சிங்கிள் லெவல் தான். இதே நீங்கள் வந்து இப்போ ரயில்வேல மற்றதெல்லாம் போனீங்கன்னா டயர் 1, டயர் 2 அடுத்த லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன்றதுனால அது வேகன்சி இருக்கு பார்த்தோம்னா நம்ம நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு, அதிக வேகன்சி இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை யாரும் தவற விடாதீங்க. இதுக்கான கிளாஸஸ் நான் சொல்லும்போது நம்மளுடைய குழந்தை பயிற்சிகளோட இதுக்கான வகுப்புகள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம். வர 3ஆம் தேதியிலிருந்து இதுக்கான வகுப்புகள் வந்து நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல இதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்களுடைய அதுக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று உங்களுடைய அரசு பணிக்கான